அருணா ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு வறுவல். பாருங்கள், நண்டெல்லாம் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு எண்ணெயில் பட்டை, சோம்பு, சீரகம் போடணும். சோம்பு நிறைய போட்டால் அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா நீச்சு வாடை நல்லா அது பட்டுன்னு பொரிஞ்ச உடனே கேஸை சிம் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி போடணும். அந்த விழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டால் அந்த நீச்சி ஸ்மெல்லை எடுத்துடும் பாருங்கள். அப்புறம் உப்பு நிறைய போடக்கூடாது. நண்டுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ உப்பு கம்மியாக போடணும். போட்டுட்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் இல்லாமல் எந்த கவுச்சியுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நீச்சி வாடை எடுக்கிறதே மஞ்சத்தூள். அப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டால் உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்க தேவைக்கு தோது போல் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டால் அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுக்கும். ஃப்ரிட்ஜு மிளகுத்தூளில் அந்த நீச்சி ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் காமிக்கும். மிளகுத்தூள் போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் வணக்குங்க. வணக்கிட்டு அதுக்கப்புறமா நண்டு எடுத்து போடுங்க. இப்போ நல்லா வணக்காச்சா, இப்போ நண்டை எடுத்து போடணும். நண்டை எடுத்து போட்டு இன்னும் ஒரு வணக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விடணும். நண்டு சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நண்டுக்கு இதை பாருங்கள், நண்டு காலெல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டால் நண்டு வெந்துருச்சுன்னா அப்புறம் அதை இறக்கி வச்சா நண்டு மசால் ரெடி.